வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தோட முதல் உயிரின தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது உலகத்தோட நடுப்பகுதியில் இருந்த குமரி கண்டம் உயிர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையை அடைஞ்சிது. அதாவது அதில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பம் எல்லாமே உயிர்கள் வாழ வேண்டிய அளவுக்கு அடைஞ்சிது. அப்போ தான் கார்பன்களுடைய அந்த கூட்டு பொருட்கள்லாம் அதிகமாக இருந்ததுனால கடல் பகுதியில் முதல் உயிரினமான நீலப்பச்சை பாசி தோன்றுச்சு. பல கோடி ஆண்டுகள் கழித்து இந்த நீலப்பச்சை பாசியிலேருந்து நீர் செடிகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிட்டன. இந்த நீர் செடிகள் என்ன பண்ணாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு வெளியில் ஆக்சிஜனை வெளியிட்டன. அதனால் கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைய தொடங்குச்சு. இந்த சமயத்தில் தான் இந்த நீர் செடிகள் வெளியிட்ட ஆக்சிஜன் புற ஊதா கதிர்களால் தாக்கப்பட்டு ஓசோன் மண்டலம் உருவானுச்சு. இன்றைக்கும் இந்த ஓசோன் மண்டலம் தான் இந்த உலகத்தையே புற ஊதா கதிர்கள் காப்பாற்றி வருகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் பல உயிர்கள் தோன்றத்துக்கும் இந்த ஓசோன் கருவி தான் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது. இப்போது அந்த செடியிலேருந்து தான் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சுன்னு பின்னாடி நீரிலும் நிலத்துலையும் ரெண்டுத்துலையுமே வாழக்கூடிய உயிரினங்கள் வந்தன. அப்புறம்தான் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு, பல்லி போன்ற உயிரினங்கள் தோன்றுச்சு. பின்காலத்தில் பெரும்பல்லின்னு சொல்லக்கூடிய டைனோசர் அதுலேருந்து தோன்றி இந்த டைனோசர்லேருந்து பறவை இனங்கள் தோன்றின. பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உயிரினங்கள்லேருந்து தான் பாலூட்டி விலங்குகள் தோன்ற ஆரம்பித்தன. இதுக்கு முன்னாடி இருந்த விலங்குகள்லாம் முட்டையிட்டு அது மூலமாக குஞ்சு பொறிச்சு அதோட இனத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாலூட்டி இனங்கள் எப்படின்னா, குட்டி போட்டு அந்த குட்டிங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி வரக்கூடிய விலங்குகள் வந்ததுனா. இந்த விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா 7.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான விலங்குகள். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ஆண்டுகளில் இந்த உலகம் பரிணாம வளர்ச்சி மூலமாக ஏராளமான உயிர்கள் இந்த உலகத்தில் உருவாக ஆரம்பிச்சுன்னு. இப்போ கூட பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் அது கிட்ட இருக்கிற திருவக்கரை என்ற ஊரில் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மரத்தோட படிமப்பாறை மரம் இப்போவும் உள்ளது. அதே மாதிரி பூக்காத தாவரமான கூமினின்ற மரம், இந்த மரம் ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய மரம். இது திருச்சிராப்பள்ளியில் பாறை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வெண் சுதைப்பாறைன்ற ஊழி வழியாக ஆற்றில் அடிச்சின்னு அது மண்ணுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் களிமண்ணுக்குள்ளேயும் புதஞ்சி போய் அங்கேயே இருந்து இந்த 10 கோடி ஆண்டுகளில் அது இப்போ கல் மரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வரலாற்றுப்படி பார்த்திங்கன்னா மனிதனோட உடலளவும் சரி மனதளவும் சரி மனிதனும் படிப்படியாக மேம்பட்டு கொண்டிருந்த காலமாக அந்த காலம் அமைஞ்சிருக்கு. அந்த மனிதன் தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டு வந்த அந்த காலத்தை உடைய வரலாறை பார்க்கும்போது அது ஒரு பெருங்காலமாக இருந்திருக்கணும். அது சட்டுன்னு மனிதன் மாறி இருக்க முடியாது. எத்தனையோ கோடி ஆண்டுகள் எடுத்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் முதல்ல மனிதன் உணவு திரட்டுதல் மூலமாக பசியாறி வந்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் விலங்குகளை வேட்டையாடி இருக்கணும். அதுக்கப்புறம்தான் தானே பயிர்களை விளைவிச்சு அது மூலமாக உணவு தயாரிக்கிற முறைக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தனக்காக விலங்குகளை பழக்கி பின்னாடி அவைகளை அதோட உதவியோடையும் அவன் வாழ்க்கையை வாழ கற்றுருக்கணும். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தை தான் நம்ம முந்தைய பழங்காலம்னு சொல்கிறோம். இந்த பழங்கால வரலாற்றை நமக்கு சொல்கிறதுக்கு எந்த எழுத்து வடிவ சான்றுகள்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை விட்டு சென்ற கற்கள், பானை ஓடுகள், அப்புறம் உலோக கருவிகள், இந்த மாதிரி ஓவியங்கள், எலும்புகள் இதெல்லாம் நம்ம சான்றாக அடித்து அவங்களோட வாழ்க்கை இந்த முறையில் தான் அமைஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி வரக்கூடிய உதவியோடு அமைஞ்ச இலக்கிய சான்றுகள், அப்புறம் மொழி ஆய்வு, சமூகவியல், மானிடவியல் இதோட ஆய்வுகளோட துணையோடு வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாழ்ந்த மக்களை நம்ம கீழ்கண்ட மாதிரி நம்ம பகுத்து பார்க்கலாம். அதாவது கிமு 5 லட்சத்துலேருந்து 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் பழைய கற்காலத்தில் வாழ்ந்தவர்களாகவும், கிமு 1 லட்சத்துலேருந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க புதிய கற்காலத்தில் வாழ்ந்ததாகவும்,
கிமு 30,000 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து பெருங்கற்காலம். இந்த காலத்தில் தான் மனிதன் வந்து பலவிதமான பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.